ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சுரக்காய் வச்சு ஒரு கிரேவி டைப்பில் செய்ய போகிறோங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு நான் சுரக்காய் எடுத்துருக்குறேன். அது வந்து தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கடாய் வச்சுக்கின்னு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா அந்த சுரக்காவுடைய அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம். இப்போ கேஸில் பார்த்திங்கன்னா வேறு கடாய் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பிரிஞ்சி இலை ஒரு இலையை நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 நல்லா மீடியம் சைஸ் வெங்காயங்க. அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சுரக்காய் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே நம்ம சுரக்காய் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறம் கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கார மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறதுனால கொஞ்சமாக சேர்க்குறேன். கூடுதலாக வேணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த சுரக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் தயிர் சேர்த்தா நல்லா இருக்குமான்னு. சூப்பராக இருக்குங்க கிரேவி. தயிர் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடுங்க. நல்லா அந்த தயிரோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்க தேவையில்ல. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த சுரக்காய் வேகிறதுக்கு மட்டும். இதே இப்போ நீங்கள் நாட்டு சுரக்காவில் சேர்ந்தீங்கன்னா தண்ணியே சேர்க்க தேவையில்ல. நல்லா உங்களுக்கு அதிலே தண்ணி நிறையா வரும். இது ஹைப்ரேட்டுன்றதுல தண்ணி கம்மியாக தாங்க கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அவ்வளோதாங்க. சூப்பராக காய் வெந்துடுது. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இடையில நான் வேறு கிண்டி விட்டேன். வந்து பார்த்திங்கன்னா மேலே கொத்தமல்லி தழையை தூவிடலாங்க. அவ்வளோதாங்க. சுட சுட சுரக்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சுரக்காய் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.